எனக்கு இந்த வாய்ப்பளித்த பாலாஜி சாருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஆக்சுவலி நாங்கள் படம் பண்ணுறதான் பிளான் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ மறுபடியும் ஒரு ஆல்பம் பண்ணுவோம் சார். ஆக்சுவலி இது எங்களுக்கு 2வது ஆல்பம். நாங்கள் லாஸ்ட் இயர் ஒரு ஆல்பம் பண்ணிப்போம், இப்போ 2வது ஆல்பம். சரி சார், ஃபஸ்ட்டு மறுபடியும் ஒரு ஆல்பம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஆல்பத்தை நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து நாங்கள் ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்குது. ஸோ மாஸ்டர், அதாவது எல்லா இயக்குநர்களுக்கும் ஒரு எப்படி சொல்லணும்னா கம்ஃபர்டபுளான சூழ்நிலை வேலை பார்க்குற ஒரு மாஸ்டர் அவர். ஸோ எந்த ப்ரெஷரும் கொடுக்காம, இயக்குனருக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்காம, தன்னைத்தானே அதை எடுத்துக்கிட்டு சொன்ன டயத்தில் எங்களுக்கு முடிச்சு கொடுத்தாரு. ஸோ மாஸ்டர், உங்களுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர். அப்புறம் மியூசிக் டைரக்டர், ஆக்சுவலி அவர் பார்த்தீங்கன்னா காஞ்சனா படத்தில் ஒரு பாட்டு போட்டிருந்தார். அந்த பாட்டை போட்டு கேட்டுட்டதுக்கப்புறம் தான் நான் வந்து அவர்கிட்ட போனது. ஸோ நாங்கள் கேட்ட மாதிரியே ஒரு நல்ல சாங் எனக்கு கொடுத்துருக்குறாரு. அப்புறம் லிரிக்கிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க மிஸ்டர்ஸ் தான், ஜெயந்தி சுமித்ரா. அவங்க எழுதின விதங்கள் எல்லாம் நல்லா பிடிச்சிருந்துச்சி. ஸோ அவங்கள்ட்ட நாங்கள் நிறைய விஷயத்த கேள்விப்பட்டு எப்படி எழுதினோம். ஆக்சுவலி அது இப்போ எழுதின வரிகள் இல்லை, நாங்கள் 2025 வந்து டிசம்பர் மாதத்தை நாங்கள் ஷூட் பண்ண சாங்கு. ஸோ அப்போ எழுதினோம். அது இன்றைக்கி உள்ள சிச்சுவேஷனுக்கு மேட்ச் ஆகுது. அது யார் யார் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரில. ஸோ தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட கேமராமேன் இளையராஜா, நானும் ஒரு இன்ஸ்டியூட்டில் கிளாஸ்மேட்டு. ஸோ நாங்கள் ரொம்ப வருஷமாக நாங்கள் பண்ணிச்சுட்டு வரோம். அப்புறம் எடிட்ரு கோபி, அவர் வேலையை எனக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாரு. சொன்ன டயத்தில் எனக்கு அவுட்டை கொடுத்தாப்புல. ப்ரொடக்ஷன் டிசைனர் சம்பத்தில், அவர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதுதான் அவர் ஆல்பம் சாங் பண்ணுறது. அவர் கடைசியாக பண்ண படம் பார்த்தீங்கன்னா டீசல். இப்போ அடுத்து ஒரு படம் பண்ண போகிறாப்புல. அவர் எனக்காக அந்த ஆல்பத்தை பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு நான் சிறப்பாக நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் எங்களுக்கு சப்போர்ட்டாக இந்த இதை நாங்கள் பண்ணும்போது எங்களுக்கு சப்போர்ட்டாக பண்ணதுக்காக என்னோடய ப்ரொடியூசரோட மிஸ்ஸஸ் அவங்களுக்கும் அவங்க அம்மாவுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்கு கிடைக்காது. ஸோ அவங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் பாலா சார் சரி சார் பண்ணலாம், வீட்டில் அம்மா ஓகேன்னு சொல்லிட்டாங்க, வீட்டில் மிஸ்ஸஸ் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னாங்க. ஸோ அவங்களுக்கு நான் ரொம்ப 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 கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி மேடம். அதுக்கப்புறம் இந்த சாங்கை எல்லோரும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து எங்களையும் ஒரு யூனிட்டை வந்து நல்லபடியாக கொண்டு போங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமாக அதுக்கு நான் வந்து ரொம்ப நன்றி கடன் சொன்னால் சுரேஷ் சந்திரா சாருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னென்னா ஒரு ஷார்ட் பீரியடில் எனக்கு இந்த ஃபங்க்ஷனை ஒரு ஒரு நம்ம திரைப்பட ஆடியோ லான்ச்சிக்கு பண்ணுற மாதிரி எனக்கு வந்து இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொடுத்த பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா சாருக்கும் நாசர் சாருக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். முன்னெல்லாம் இப்போ கூட அதிகம் பேச வராது, ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சங்கத்துக்கு போனதுக்கப்புறம் பழகிட்டேன். இந்த சங்கத்துக்கு போனதுக்கப்புறம் நிறைய பேசி தான் ஆகணும். அதனால் சங்கத்துக்கு போனதுக்கப்புறம் நிறைய நல்லாவே பேச பழகிட்டேன். இல்லைன்னா காலி பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ சூழ்நிலை அப்படி இருக்குது. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். சார் எல்லாருக்கும், இங்கே இருக்க எல்லோரும் கூட நான் ஒர்க் பண்ணிட்டேன். அதான் பெரிய சந்தோஷம் எனக்கு. எழில் சார் கூட, சரண் சார் கூடலாம் சமையிட்டு சாங், இது டடாங் டங் 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 அந்த பாட்டு சிரிச்சு சாங். அந்த மாதிரி எழில் சார் கூட நிறைய, அதே மாதிரி நம்ம பேரர் சார் கூட சமையிட்டு பாட்டு. அது இப்போ திருப்பியும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு போல் அந்த பாட்டு. இந்த கொடம்பாக்கம் ஏரியா ஒட்டு கேட்டு அந்த பாட்டு. நிறைய எல்லோரும் கூட ஒர்க் பண்ணது பெரிய சந்தோஷம். மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் மித்ரன் சார். இதில் லிரிக் ரொம்ப அழகாக இருந்தால் அவங்க மிஸ்ஸஸ் தான் அது, மித்ரன் சாரோட மிஸ்ஸஸ். பாலாஜி சொல்லலாம், பாலாஜி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. பாலாஜி எனக்கு தெரியாத அடுத்து நீங்கள் படம் எடுக்கலாம்னு சொல்லிட்டாரு நம்ம எடிட்டர். படம் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டாப்புல. பட் இன்னும் என்கிட்டலாம் இன்னும் சொல்லலை இந்த நியூஸ் எல்லாம். பட் எடிட்டர் சார் சொல்லிட்டாரு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பாட்டு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. என்னை வந்து எப்படியாவது ஒரு விட்டு ஆடணுன்னு பாலாஜி தான் ரெக்வஸ்ட் பண்ணார். மற்றபடி ஹீரோயின் ஆடும்போது நம்ம குறுக்க போய் அவங்க டூயட் சாங்கில் நம்ம குறுக்க போய் ஆடக்கூடாது. எப்போவும் அந்த தப்பு நான் எப்பவும் செய்ய மாட்டேன். ஏன்னா நாளைக்கு வெளியில் ஏடா அவங்க 2 பேர் ஹீரோயின் டூயட் ஆடுறாங்க, நீ என்னடா மாஸ்டர் நடுவில் போந்து டான்ஸ் ஆடுறேன்னு நிறைய பேர் கேட்டுருவாங்க. அந்த மாதிரி சில மாஸ்டர் சில பேர் திட்டியும் இருக்காங்க, சில டைரக்டர்ஸ். அதனால் இந்த உள்ளே பூந்து ஆட மாட்டேன் நான். அதனால் பாலாஜி கேட்டனால பண்ணோம். பாலாஜி தேங்க்யூ, உங்களோட ஆடினது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. தேங்க்யூ கேமராமேன் சார். அவ்வளோதான், அவர் சொன்ன மாதிரி ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு, நல்லா பண்ணார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். எங்கள் முன்னாடி இருக்கிற பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள்ன்ற விட அண்ணன்கள் எல்லாருக்கும் வணக்கம். பல்ராம் ஜே பாலாஜி, இதுக்கு பின்னாடி ஓகே நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸ்கூலில் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணாமல் பண்ணுவேன். அது முடிச்சு காலேஜில் பிடெக் சத்யபாமா, நான் சத்யபாமா ஸ்டூடெண்ட். நமக்கு இந்த சினி இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகே, பெருசாக இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. எனக்கான லிங்க்கும் இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பெருசாக யாரும் இதில் சினிஃபீல்டில், என் ஃபேமிலி பேக்ரவுண்டில் யாருமே இல்லை. ஃபஸ்ட் டைம் எங்கள் ஃபேமிலியில் கிருஷ்ணகிரியிலேருந்து வெங்கடேஸ்வரா ஃபேமிலி அப்படின்னா
கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் சுற்றி இருக்கிற 2-3 டிஸ்ட்ரிக்ட் எல்லாருக்கும் தெரியும் வெங்கடேஸ்வர ஜுவல்லரி ஃபேமிலின்னா. எனக்கு வந்து ஓகே ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டு, பட் நான் பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததில்லை. எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் சினிஃபீல்டில் வரணும்னு சொல்லிகிட்டே இருப்பேன் எங்கள் அப்பா கிட்ட. எங்கள் அப்பா ரொம்ப சப்போர்ட்டு. காலேஜ் டைம்லேருந்து சொல்லிகிட்டே இருப்பேன், ஓகே உனக்கு சான்ஸ் கிடைச்சா நீ கண்டிப்பாக பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நான் கூடவே இருக்கேன்ட்டு. ஓகே அன்ஃபார்ச்சுனேட்லி 2014 அவரோட டிமைஸ் தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் எந்த பிஸ்னஸ்க்கு நான் நினச்சேனோ அவரும் நினச்சாரு. அந்த பிஸ்னஸ்க்கு நான் கட்டாயத்தில் என் ஃபேமிலிக்காக, எனக்கு ஒரு தங்கை இருக்குது, எல்லோரும் அவங்கள மனசில் நினச்சிட்டு நான் கண்டிப்பாக வரணும். ஓகே எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு பேஷன், சினிமாங்கிறது பெரிய பேஷன் எனக்கு. இந்த டான்ஸ், மூவி, ஷார்ட் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. எல்லோரோட ஜாலியாக இருந்து பண்ணணும்னு ஆசை தான். பட் அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் விட்டுட்டு மறந்துட்டு வர வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்தேன். சில வருஷம் ஃபேமிலிக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு கஷ்டப்பட்டேன். என்னோடய தொழிலில் ஃபோக்கஸ் பண்ணி அதை டெவலப் பண்ணேன், எக்ஸ்பேண்ட் பண்ணேன். எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 2025 ஒசாமா என்னோடய ஃபர்ஸ்ட் ஆல்பம், அஃபிஷியல் ஆல்பம், அது ட்ரெண்ட் மியூசிக் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ வந்து ஒரு பெருசாக ப்ரெஸ் மீட் இது மாதிரி பிளான் பண்ணோம். எனக்கு சரியான கைடன்ஸ் இல்லை, சில காரணத்தினால அது தவிர்த்து போயிடுச்சு. வேற ஒரு நண்பர் மூலிமா ராஜா சார் அறிமுகமானோடனே ஏதோ பக்கத்து வீட்டு பையன் மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். அவர் என்னை விடாமல் குடும்பம் மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஏதோ பண்ணோம். அது யூடியூப்பில் இருக்கும், ஒசாமான்னுட்டு. அதுக்கப்புறம் ஓகே சில கதைகள்லாம் சொன்னார். அவர் 2-3 கதை கொடுத்தாரு, பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு. இல்லை சார் நான் வந்து எடுத்த உடனே இந்த ஹீரோவாக போகணுன்ற ஓகே அந்த ஆசை இருந்தாலும் ஒரு அடையாளத்தோடு போவோமே, இன்னொரு ஆல்பம் பண்ணலாம், எனக்காக அது நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி எங்கள் ஃபேமிலிட்ட எல்லாம் பேசி அதுக்கும் அவர் ஓகே சார் பண்ணலாம் சரின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனது தான் சைலண்ட் இன்ஃப்ளூயன்சர் இந்த ஆல்பம். என்னோடய ஃபேவரட் ஆக்டர் நான் சின்ன வயசுலேருந்து என் தந்தைக்கு அப்புறம் நான் ரொம்ப ரசித்து ஒரு ரோல் மாடலாக என் உடையாக இருக்கட்டும், என் நடையாக இருக்கட்டும், நான் பண்ணுற ஸ்டைலாக இருக்கட்டும், நான் பேசுகிறதா இருக்கட்டும், எதாவது டைலாக் பேசினாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நான் கலாய்ப்பாங்க, ஓட்டுவாங்க. எல்லாத்துக்குமே வந்து ஓகே தளபதி, இப்போது சிஎம் விஜய் சார் என்னோடய ஃபேவரட் ஆக்டர் அவர் தான். அவரை பார்த்து தான் எல்லாமே அதுதான் மெயின் ரீசன். இந்த ஆல்பம் ஜஸ்ட் ஒரு 2 days கம்ப்ளீட் பண்ணோம். யாராலையும் இது நம்ப முடியல, என்னாலே நம்ப முடியல. ஃபஸ்ட்டு மாஸ்டர்கிட்ட கேட்டேன், மாஸ்டர் 2 days முடிச்சலான்ட்டு, பார்க்கலாம் பாலாஜி நம்ம கோஆப்ரேஷனாக எப்படி இருக்குது எல்லாம் சொல்லிட்டு. மெயின் அவர் தான் மொத்தத்தையும் ஹேண்டில் பண்ணார், ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணார். தினேஷ் மாஸ்டர் தேங்க்யூ அகைன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி. இந்த ஸ்டேஜ் வந்து ஒரு ஃபிலிம் சாங்கை ரிலீஸ் பண்ணுற ஸ்டேஜ் மாதிரி நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர், ப்ரொடியூசர், ஆக்டர், டான்ஸர் பாலாஜி சார் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். எல்லா லெஜெண்டரி டைரக்டர்ஸ்க்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். லிரிக்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, தேங்க்யூ ஸோ மச். எடிட்டர், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், வீடியோ எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். இந்த வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ் நம்ம பாலாஜி சார் அண்டு எங்களுடைய டீம் அவங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று மேடையில் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம், நன்றி. இந்த ஆல்பம் வந்து ராஜா வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் ராஜா ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருப்பார், இப்படி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படி நிறைய கண்டென்ட் சொல்லிகிட்டே இருப்பார். திடீர்னு வந்து பாலாஜி சார் என்ன பண்ணுறாரு, ஆரம்பிச்சிடலாங்க அப்படின்ட்டாரு. அதனால் சடனாக ஆரம்பித்த ஒரு ஆல்பம் தான் இது நாங்கள் நினச்ச மாதிரி வந்து நல்லா சிறப்பாக வந்திருக்கு. இது மிக சிறப்பாக வந்து நம்மளுடைய மீடியாக்கள் எல்லாமே கொண்டு போய் நம்ம பப்ளிக்கிட்டே மக்கள்கிட்டையும் சேர்த்துருவீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எனக்கு அதிகமாக ஸ்டேஜில் பேச வராது. இந்த வாய்ப்பளித்த டைரக்டருக்கும் அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் மாஸ்டர் எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். முதல்ல இங்கே உட்காந்துருக்க எல்லா லெஜெண்டரி டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஒரே நாள்லலாம் வந்து இது ஓகே பண்ணல. அவங்க டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாரும் லிரிக் ஓகே பண்ண பின்னாடி தான் இது கன்ஃபார்ம் ஆச்சு. ஹோப் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. டைரக்டர் ராஜா சாருக்கும் ப்ரொடியூசருக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்துருக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
தினேஷ் மாஸ்டர் சார் தான் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அவர் பண்ணாலே எல்லாமே ஹிட்டாக தான் ஆகும். இதில் அவர் நடிச்சிருக்காருன்னும் போது கன்ஃபார்மாக இந்த சாங் ஹிட் ஆகும். இந்த டீம் அப்படியே வந்து படம் பண்ண போகிறோம், கண்டிப்பாக பண்ணுவோம். இந்த சாங் நல்லா ஹிட் ஆகி நல்லா ரீச் ஆகணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆல்பம் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து இயக்குநர்களுக்கும் பேர் வரிசையாக எல்லாருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். ஃபஸ்ட்டு கூடான்னு சத்தியமாக எதிர்பார்க்கல, நான் சும்மா தான் வந்து நிற்கலான்னு வந்தேன். ஸோ எனிவே தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ரொடியூசர் பாலாஜி சாருக்கு நன்றி சொல்லணும். இந்த ப்ராஜெக்ட்டு அவரோட பண்ணுறது 2வது ப்ராஜெக்ட் எங்களுக்கு. எங்கள் டீம் தொடர்ந்து அவர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. ப்ளஸ் இந்த சாங்கோட மியூசிக் டைரக்டர், அப்புறம் எங்கள் டீம் ஆர்ட் டைரக்டர் சம்பத் சார், எடிட்டர் கோபி, மற்ற எங்கள் எல்லா டீமுக்கும் என்ன சொல்கிறேன்னு தெரியல, சாரி. உங்களோட சேர்ந்து நானும் இந்த பாடல் நல்லா வரும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.